சொல்லு சோனா. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து கிளம்புனேன். ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்ன? சோனா, தேவையில்லாம நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர? ஏய், அப்பதான் ஹாஸ்பிட்டல் இருக்காருல்ல. ஒழுங்கா கேளு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக கூடாது, வீட்டுல தான் இருக்கணும். ஓகே? தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ சோனா. ஹலோ சோனா. பேட்டரி காலி. இந்த மாதிரி நேரத்தில் பேட்டரி காலி ஆகணும். சோனா வேற ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்றான். நான் எப்படி இந்த விஷயத்தை அப்பாக்கு இன்ஃபார்ம் பண்றது? அண்ணா, என் போன்ல பேட்டரி காலி ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயம். போனை கொடுத்தீங்கன்னா நான் பேசிட்டு கொடுத்துருவேன். அப்பா நம்ப. சாரி. தேங்க்யூ. வந்தாங்க. ஓ, இந்த பொண்ணு எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறா? அஞ்சு மணி ஆயிடுச்சு, இன்னும் இஷான் வரலையே. சுத்தம். மொபைல் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன இந்த மாதிரி நேரத்துல மொபைலை ஏன்டா ஆஃப் பண்ணி வச்சான்? அவன் மொபைல்ல சார்ஜ் போயிருக்கும். அந்த மொபைலை மாத்துறான்னு சொன்னா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். உங்க மொபைல் அதோட மொக்க. கொஞ்சம் அமைதியா இருக்க, இல்லைன்னா கொண்டு. டாக்டர் வராரு. வணக்கம் டாக்டர், நான் ஆலோக் கஷ்யப். காலையில ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துட்டு, அதனால தான் உங்களை நான் சுஹானாவோட ரிப்போர்ட் வந்துருச்சு. இட்ஸ் ரெடி. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் என் கேபினுக்கு உங்களை கூப்பிடுறேன். ஓகே டாக்டர். மாமா, இந்த ஆளு டாக்டர் மாதிரியே இல்ல, ரயில்வே டிடிஆர் மாதிரி இருக்கான். இப்போ வந்துடுறேன். எங்க போற? டாக்டர் கேபினுக்கா? வேற எப்படி போனோம்? ஐயோ, நேரா போய் ரைட்ல போடா. அங்க மாத்திட்டாங்களா? படுத்துறானே. ரிங் அடிக்குது. சொல்லுறானு. ஹலோ, என்னங்க நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்களா? ஹலோ, என்ன போன் இது கேட்க மாட்டேங்குது. ராணு, நான் இப்போ ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன். டாக்டர் இப்பதான் வந்தாரு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்ன கூப்பிடுறதா சொல்லிருக்காரு. எனக்கு சுஹானா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாளா? சரி, சுஹானாவை ஜாக்கிரதையா பாத்துக்க. நாங்க ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வரோம். இல்லங்க, அவ நேரா ஹாஸ்பிடலுக்கு தான் வந்திருப்பா. இது பாரு ராணு, நீ பேசுறது எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ, எனக்கு நான் சொல்றத கொஞ்சம். போனை கட் பண்ணிட்டாரு. நான் பேசுனத கூட அவர் சரியா கேட்கல. இல்ல, ஆனா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்கல்ல, அது வரைக்கும் பரவாயில்ல. ஒருவேளை சுஹானா ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அவளை அவங்க எல்லாம் இருக்காங்களா பாத்துப்பாங்க. இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுஹானா கிட்ட இதை சொல்லித்தானே ஆகணும். மாமா, மாமா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். Yes, அது டாக்டர் ஷெட்டி. just give me 5 minutes. I will confirm. ஹலோ மாமா. டேய், நீ டாய்லெட்டுக்கு தானே போன? ஐயோ மாமா, நான் அங்க இருந்து தான் பேசுறேன். டாய்லெட்ல இருந்து போன் பண்றியா? ஏன் தண்ணி வரலையா? ஓ இல்ல மாமா, நான் டாய்லெட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். டேய், என்னடா உளர்ற? அட மாமா, நான் ஒன்னும் உளரல. இந்த டாய்லெட்டோட லாக் இருக்குல்ல, அது நல்லா லாக் ஆயிடுச்சு. இப்ப நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். ஓ மாமா, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க, எனக்கு உள்ள பயமா இருக்கு. ஐயோ, ஏன்டா உனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி, நான் வரேன், இரு. மாமா சீக்கிரம் வந்துருங்க.